பையன், சொன்ன கட்ட பையன், மான கட்ட பையன், ஈன கட்ட பையன். ஆண் சொன்னா கூடிய வரான், சாராயினா அப்படியே வரான், பொண்ணுன்னா கூடிய ஓடி வரான். எங்க போய் செத்தான்னு தெரியலையே, தேலு கடிச்சு செத்தான். நம்மளதுனா ஒரு பாசம். நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்துங்க. அப்பயே ஒண்ணும் பண்ணலடா. செல்லம் உன்னை பார்த்தா உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி சுருக்கு போட்டுக்கிறேன். ஒரு சாவடத்தை நான் செத்து போயிட்டா காசை ஓத்தடிச்சு போடலான்னு பாக்குறாங்க. பாரு சாகுற மாதிரி இருந்தா ஆட்டுக்கார பூரா சாவடிச்சு நான் சாவும். எந்த காலத்திலும் இந்த ஆட்டுக்கார பூரா சாவடி. அது முக்கியமா யாரு சாவடிக்கிறது? அப்படி இருந்தாலும் என்ன பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குது? சரியான வாசம், சென்ட் வாசம் அடிக்குது. சென்ட் வாசம் என்ன வாசம் கேட்டியா? ஜாசு வாசம். ஜாசு தெரியாதம்மா? ஏன் அது ஒரு சென்ட் பேரம்மா? அது என்ன பேரும் தெரியாதா? இரும்ப அந்த சொத்து வேறு நிற்கவே மாட்டேங்குது. அதான் ஜாஸ் அப்படின்னா என்னடா? என்னம்மா நீ பொன்னாடி கூட ஜாஸ்தியா இருக்கிறதா? அப்பா என்ன சொல்ற? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஐயோ நான் ரெடி தாங்கிறேன். உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? பஞ்சு மெட்டா அவங்களுக்கு ஒரு மரியாதை, இத்தனை பேர் ஆட்டமா இருக்கிறாங்க கண்ணு முடிச்சு. சரி அவங்களுக்கு கூட மரியாதை. சாமிக்கான ஒரு மரியாதை தந்து கண்ணுக்கு மரவான போக கூடாதாடா. இது தெரியாது. இப்படி குதி மாவனா யாரு? நானு இல்ல. என்ன சாமி வந்து சொல்லுங்குது. என்ன தம்பி தம்பி நார்த்துக்கு போற இந்த இடத்துல வயிறு ரொம்ப சோறு போடுவாங்க. 10 மணிக்கு மேல நீ என்ன நினைச்சு பண்ணு, நான் சாப்பிட்டு போய் தூங்கிடுவேன். சாமி தூங்க சாமி கண்ணை மூணு தூங்குது. நான் அந்த டைம்ல பண்ணிக்கிறேன். அப்படி பாக்குறதா இருந்தா கெட்ட போய் பாடுறாடே திக்குடு பையா. அவன் கஷ்டம் போடுறீங்க. ஆனா இவன் இன்னும் லாபர கூதி மாவுல கண்ணே வாங்கி அடிக்கிறாங்க. அரோகராடா
பரவாயில்ல, நீ மாலை போடுறது ஒண்ணு, போடாத ஒண்ணுடா. என்னடா எல்லாமே பேசுறாயா. பண்ணியோட சேர்ந்தா கிஞ்சில் தின்னுதான்டா. அப்படி இருந்தால் அடி பாப்பா, பஞ்சு மிட்டா சேலை கட்டி சேலை கட்டி நான் பட்டு வண்ண லவிக்க போட்டு போட்டு கஞ்சி கொண்டு போறவாளே, ஆ, என் நெஞ்சிக்குள்ள நீ வரையா? அப்படி இருந்தாலும் நாளைக்கு வரேன், சரியா? ஓய், ஏய், என்ன நீ தானே கூட்டின்னு போற. ஆமா. அப்படி இருந்தாலும் மாதா பிதா குரு தீபம் என்று சொல்லக்கூடிய 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கின்ற சமூகமாகவே ஒரு ஆண்மகனாக இவங்களை ஏன் தூங்குறாங்க தான் கேக்குறேன். ஆ, இவங்கள ஏன் படுத்துருக்கிறாங்க தான் கேக்குறேன். ஏற்படுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு எப்படின்னா எப்படி? ஏன்னு கேளு. ஆ, அந்த ஜிஹெச்ல இடம் இல்ல, இடம் இல்ல. அதனால தூக்கிட்டு வந்து இங்க போட்டுக்கிறாங்க. ஆ, திருப்பி கால ஆம்புலன்ஸ் வந்து ஆ, எடுத்துட்டு போயிருவாங்க. சரி, ஏமா, ஓகே. ஏய். அப்படி இருந்தாலும் ஏமா அது எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருமா? ஆ. ஏன்னா போன வாரம் அவனும் போய் வந்தான். 300 ரூபாய் காசுக்கும் 500 ரூபாய் பணத்துக்கும் அவன் அநியாயமா அறுத்துக்கிறாண்டி. அதை இவன் வந்து விளக்கு பிடிச்சு பார்த்தாண்டி. அப்படி அவன் இருந்தாலும் கொண்டாட்டி என்று சொல்லிட்டாடி. அவன் நக்கின்னு போயிட்டாரு. ஏமா மருமகளும் முன்னாடி கூட சாத்தி ஆகுறீங்க. அப்படி இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படியே 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கிற சமூகமாகவே ஒரு ஆண்மகனாக பிறந்து ஒரு பெண்மணியாக தோற்றமளித்து வந்திருக்கின்றேன். நான் யார், எதற்காக வந்திருக்கின்றேன், எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் தெரியுமா? தயவு செஞ்சு கேக்குறான். யாரும் வங்கிச்சு படிமா, நாங்க உழவுக்கு மாத்தி படிங்க. அப்படித்தான் அப்படி இருந்தாலும் என்னுடைய பேரோ வந்து என்ன தோழிப்பெண். ஆமாம்மா. யாருக்கு? யாருக்குமா? நல்ல தங்கா இருக்கின்றாங்களா? நல்ல தங்கம்மா. ஆமா, அவருக்கு வந்து தோழி. சரிம்மா சரி. அப்படி இருந்தா என்ன காரணமோ தெரியவில்லை. சொல்லுமா. அது இருக்கின்றா பார்க்கலாமா? பார்க்கலாமா. கோழி பெண் வந்து விட்டது. என்னடா சொன்னாங்க? அம்மா கோழி பெண் வர சொல்லிச்சு. போலாமா? ஐயோ
மல்லிகை முல்லிகை கோங்க மந்தாரை என்று சொல்லக்கூடிய மலையாள படித்து பாடத்தில் படிச்சிருக்கிறேன் அம்மா. கண்டிப்பா நான் அனைத்து உடனே ஓடி வந்தேன் பாய்ச்ச பண்ணிருக்கிறேன். நீ எப்படிலாம் இருக்கிற ஆசைப்பட தெரியுமா? எப்படிமா? இருந்தாலும் என் அருளை பெற்று சுகமாக வாழ வேண்டும். அப்படியா? ஆமா. ஆனால் ராணியம்மா ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை கேட்க போற? மிக சந்தோஷம் கொண்டேன். ஆனால் இந்த சபம்பாகவே வரவழைத்த காரணம் என்ன? என்ன அழைத்த காரணம் என்ன? ஆமா உனக்கு ஆமாமா எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் எனக்கு தாயும் தந்தையும் எங்க அண்ணனும் எங்க அண்ணனும். ஆமா 300 நாள் சுமந்த பெற்ற தாய் கூட அந்த மாதிரி பாசத்தை காட்டி வளர்த்த தெரியாது. அப்படி என்ன ஆராட்டி சீராட்டி கண் இமை எப்படி காக்குறதோ அதை போல என்ன வளர்த்து கொண்டு வந்தார் அண்ணன். நல்ல அண்ணன் என்னை அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு அண்ணன் மனைவி ஒரு அண்ணனும் ஒரு அண்ணியும் அழைத்திருக்காங்கன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க இருக்க கூடாது. அரண்மனை இரு. எங்க அண்ணன் கிட்ட எங்க அண்ணி கிட்ட சில வார்த்தைகள் பேசி கொடுத்து சீக்கிரமா வருகிறேன். அரண்மனை பத்திரமா பாத்து பத்திரமா அரண்மனை இரு. அண்ணன் அண்ணியை பாத்துட்டு பண்ணி வைக்கட்டுமா? அஸ்வின் ஆஃப் பண்ணிட்டாடா?